இருக்கணும். நான் நிம்மதியா இருப்பேன். நீ செத்துட்டேன்னா நீ ஏண்டா நான் சாவறதுக்கு நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன இல்ல நான் போனேன் எவ்வளோ கொண்டு போய் உன்னை சாவடிக்காத நான் சாவ மாட்டேன். நான் ஏன்டா சாவறேன்? ஓய்ச்சுனா நான் சாவேன். ஆமா இந்த பாவியன் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? இந்த பாவியன் உயிரோடு இருந்து என்னடா பலனை கண்டேன்? நாட்டு மக்கள் அழுகுறாங்க. நீ சாவ பாருங்க. நாட்டு மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. நான் சாக போறேன்னு பாரு. இந்த சித்தலா சாக போறாங்க. இந்த நல்லதை செய்யறாங்க நாட்டு. அப்படியே நாட்டு மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. இந்த சித்ரா இல்லைன்னு இந்த நாட்டு ஒண்ணுமே கிடையாது. நாட்டு மக்கள் என்ன பார்த்து அழுகுறாங்க. எப்ப சாக போறாங்க எதிர்பார்த்து நாட்டு மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க? இந்த பாவினை எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? நான் இருந்து என்னடா பலனை கண்டேன்? அதனால நான் மாதிரி கிடையாதுடா. இந்த கத்தியால பத்தி நான் இப்பதான் சாக போறேன். ஆமா என்னடா ஆமா நான் இருக்கிற மாதிரி கிடையாது. நீ 1000 மணி சொன்னாலும் ஒண்ணு ரெண்டு
வந்துட்டாக்கா அந்த ஜகாத்தியான கட்டி எடுத்து குத்தி போட்டுருப்பா என்ன அக்கா கர்ப்பமா இருக்கிறாளன்னு நான் ஒரு வேலை விட்டுருப்பேனா சாணி தெளிக்கிறது நானு சாமாங்காய் எடுத்து நானு வீடு தொலைக்கிறது நானு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். அம்மா காலையில 4 மணிக்கெல்லாம் ஏந்திருப்பாங்க. சாணி தெளிப்பாங்களா போடுவாங்க, சாணி தெளிப்பாங்களா போடுவாங்க. லட்சுமி டாக்டர்கள் லட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. காலையில 6 மணி ஆச்சுன்னா போகும். அம்மா சாமான போட்டு அண்டா பாத்திரம் போட்டு தொடக்குவா. குடும்பம் 8 மணி ஆனா ஆக்குவா. 3 வேளை சாப்பிடுவா. ராத்திரி காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஒரே உழைப்பு உழையா உழைக்கிறா. அக்கா முழுமா இருக்காளே சந்தோஷமா இருக்கா. அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அக்கா அந்த குழந்தை கொடுங்கள் அக்கா, சிறிது நேரம் கொஞ்சம் கேட்டுங்க. இதுல என்ன தப்புக்குதா, என்ன தவறுக்குதா? என் குழந்தை நீ கேட்கிற தாசி வேச்சு தேவையான கேட்டது இல்லாம அவன் என்ன கேட்டா கூட கேட்கறதுங்க. என் அக்கானு மனப்பொறுத்துன்னு போயிட்டு என்னை கட்டி எடுத்துட்டு குத்த வராங்க. என்னவோ உன்னை காசு கேட்டா கேட்டாலே, உன்னை தேவையான கேட்டா கேட்டாலே ஊர் மேல போகணும்னு கேட்டா ஊர் மேல போல தெரு மேல போனேன். அந்த மாதிரி கேட்கலாம் மாடி. போது நிறுத்தி எனக்கு என்ன ஆடையில குறையா, இல்ல சாப்பாட்டுல குறையா, இல்ல நகையில குறையா, நெட்டில குறையா? எனக்கு ஆண்டையால தான் குறையா. எனக்கு என்ன மரியாமல போய் சொல்ற பாரு. நான் எப்படி சொல்ற பத்தியா? அம்மா துணி தூக்கிட்டு வாங்குறான் பாரு பையன். இப்போ 10 புள்ள பெத்து கொடுக்க சக்தி இருக்குடா. அம்மா குழந்தை பெற்றுட்டு இவன் ஊருக்கு என்னடா புள்ளியரி கத்துதியா? நாட்டு மக்கள் சித்திரம் குடும்பம் கல கல கலந்து அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க பாரு. மனசுல ரொம்ப வச்சுக்கிறாங்க. சூது அல்ல எல்லாமே சூது சூதா ராஜா நீ கஷ்டப்படாதே. நீ
வருத்தப்படாத. வருத்தப்படாத. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. சரி சரி. இந்த அரசாங்கம் மேல எழுதுறேன். ஆமா. இது வரைக்கும் எந்த பொறுப்பும் ஒப்படைச்சிருக்கேன். இல்ல இல்ல இல்ல. இந்த குடும்பத்தில் எழுத இது வரைக்கும் செயல்பட்டிருக்கியா? ஏதாவது ஒரு தனிப்பட்ட இனிமே போவர் உண்டு. இனிமே சித்ராவுக்கு தான் இந்த அரண்மனை கூலி போவேன். இப்ப நல்லா பச்சனி எறினா எரி போதே அப்படி இல்லைன்னா பீஸ் நாங்க புரிஞ்சுடுவோம். எந்த கையில புடுங்க பீஸ் கையில இந்த கையில தான் புடுங்க. இது வரைக்கும் இந்த குடும்ப பொறுப்பு அரசாங்க பொறுப்பு அரசியல் பொறுப்பு எல்லாம் பார்த்திருந்தா வந்து பொறுப்பு கொடுத்தேன். ஆமா அவன் செயல்பாடு சரி கிடையாது. அவன் ஒழுங்குமே சரி கிடையாது. மறுபடியும் வாடி வாடி அடி அங்கத்தான் விடுது. மனசு இங்க சுற்றி போட்டு போட்டோன்னு இந்த எரியில உனக்கு அரசாங்கமே நீ போடுறதா சட்டம். நான் பாத்துக்கிறேங்க. இந்த குடும்பத்துல என்னென்ன எது இருக்கணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ராஜா. இவன் சம்பளம் கூட்டி கேட்கறான். கூட்டி கொடுக்குறியா பச்சு கொடுக்குறியா ஒவ்வொரு பைசாக்கு மேல அங்க காலையில வேணும் கிடக்கணும். சம்பளம் இனிமே நான் காலைல அவன் பெரிய நீ எது பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியல. இவளை அடிக்கிற அடி உன் காலை விடும். நீ என்ன வேலையை அவன் தட்டாம செய்து முடிக்கணும். இனிமே இதான் நடக்கணும். என்னை விட பெரியவங்க இருக்கிட்ட பரவாயில்ல. அதெல்லாம் பால் பார்க்காத. மக்காங்க நான் செய்யறீனா அவளுக்கு என்ன பண்ணுது? அவளுக்கு என்ன பண்ணி வர நீ தான் பாத்துக்கணும். ஐயா சொல்ல நல்ல டேங்க் வண்டி நிறுத்திக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை எப்படி ஆட்சி படைக்கும் அவர் உனக்கு போய் பாருங்க. நானே போய் நீங்க செஞ்சு ஓய்வெடுங்க. இந்த பாலை சொன்ன காய்ச்சி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு வச்சுக்கோங்க.